ஸ்ரீ குருபியோ நமः. ஹரி ஓம். குரு ராகவேந்திரா. நம்ம ராசங்க கத்தியத்தில் 6வது பகுதியை பார்க்குறோம். போன இதில் டைம் ஆயிட்டனால அப்படியே கட் பண்ணிட்டோம். இப்போ அதை படிக்கும். ஏவம் பரமதயாளூனாம் க்ஷமா சமுத்ராணாம் பக்தவத்சலானாம் பக்தாபராசகிஷ்ணூனாம் சபக்தான் துர்மார்கா துத்ருத்ய சன்மார்க ஸ்தாபகானாம் ஸ்வபக்தம் மாம் உத்திஷ்ய பகவதக புரக பரமதயாளோ க்ஷமா சமுத்ரா பக்தவத்சலா பக்தாபராசகிஷ்ணோ தீனம் தூனம் அநாதம் சரணாகதம் ஏனம் உத்தர இது விஜ்ஞாபன கர்த்ரூணாம். இந்த பகுதியை நம்ம போன இதில் சொல்லலை. பகவான் எப்பேற்பட்டவர், அந்த வாயுதேவர் எப்படிப்பட்டவர்னு சொல்றாங்க. பகவானுக்கு என்னென்ன கல்யாண குணங்கள் இருக்கிறோ அதில் 90% இவர்கிட்ட வாயுதேவர்கிட்டையும் இருக்குது. அவரே தான் மத்வாச்சார அவதாரம் பண்ணியிருக்கார். அதனால பரம தயாளு, அவ்வளவு கருணை. என்ன சொன்னாலும் அவர் கோபம் வராது. நம்ம அவரை அவர் சொல்ல உபதேசங்கள் எல்லாம் உதாசீனம் பண்ணிட்டோம், நம்ம ஃபாலோ பண்ணல, பரவாயில்ல, அப்போ அவர் அனுக்கிரகம் பண்றார். பரம க்ஷமா சமுத்ரானாம், அதாவது ரொம்ப மன்னிக்கும் தன்மை. நம்ம தப்பு பண்றோம், அவர் சொல்றதெல்லாம் கேட்கறது இல்லை. இருந்தாலும் ஏன்னா அவர்கிட்ட தான் பிரச்சனைனா அவர்கிட்ட அந்த கடவுள்கிட்ட நம்ம போறோம், அவர்கிட்ட தான் போறோம், வாயுதேவர்கிட்ட போறோம், இல்ல அவருடைய இவங்களோட பக்தர்கள்ட்ட போறோம், அவருடைய மகான்கிட்ட போறோம். வாயுதேவர் குறிச்சுக்கிறது க்ஷமா சமுத்ரானம், மன்னிக்கும் தன்மை. குழந்தைக்கு தெரியல, அஜ்ஞானத்தினால் இருக்காங்க, அவங்களை எல்லாம் நல்ல குணம் கொடுக்கலாம்னு சொல்ற. க்ஷமா சமுத்ரானாம் பக்த வத்சலானாம், பக்தர் மேல அபரிவிதமான ஒரு அன்பு காட்டக்கூடியவர். பரம பக்தாபராச விஷ்ணுனாம், நம்ம செய்கூட அத்தனை அபத்தங்களையும் பொறுத்துட்டு இருக்காரு. நம்ம செய்கூட தப்புக்கெல்லாம் ஒரு தடவை தண்டனை கொடுக்கணும்னு சொன்னா நம்மளால எந்திரிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நம்ம அபராதம் பண்ணிட்டு, தவறுகள் பண்ணிட்டு இருக்கோம். பூஜை பண்றோம்னு சொல்லி சுவாமி ஏமாத்திட்டு இருக்கோம். நம்ம ஜபம் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம சுவாமி ஏமாத்திட்டு இருக்கோம். ஸ்தோத்திரம் சொல்லி சுவாமி ஏமாத்திட்டு இருக்கோம். நம்ம கரெக்டா பண்றதே கிடையாது. அவ்வளவு பர்ஃபெக்டா பண்ணணும், அது செய்யணும்னா அவ்வளவு கரெக்டா பண்ணணும். நம்ம எங்க பண்றோம்? ஏதோ நம்ம ஸ்தோத்திரம் சொல்றோம். ஸ்தோத்திரம் சொல்லும் போது என்ன மைண்ட் இறங்க ஓடிட்டு இருக்குது. அது ஸ்தோத்திரம் சொல்றதா? சாதாரண டேபிள்ஸ் அந்த காலம் 2 2s are 4, 3 2s are 6, 4 2s are 8 நம்ம சொல்றோமே, அந்த மாதிரி தான் ஸ்தோத்திரம் சொல்ற நிலைமை இருக்கு. ஆல்மோஸ்ட் 90% பீப்புளோட நிலைமை அப்படிதான் இருக்குது. ஆனா அதையெல்லாம் அந்த அபராதங்களை பகவான் பொறுத்து சபக்தான் துர்மார்கா துத்ருத்ய சன்மார்க ஸ்தாபகானாம், தன்னை அண்டின பக்தர்கள் தவறான வழியிலே துர்மதங்களை ஃபாலோ பண்ணி போனால், மற்றவர்கள் சொன்னது தவறான வழி சொல்லி போனால் அவங்களால இழுத்து பிடிச்சி மறுபடியும் சரியான வழியில காட்டி அழைத்து செல்லக்கூடியவர் நம்ம வாயுதேவர். சபக்தான் துர்மார்கா துத்ருத்ய சன்மார்க ஸ்தாபகானாம் சபக்தம் மாம் உத்திஷ்ய பகவதக புரக, தன்னுடைய பக்தர்களை எல்லாம் மீண்டும் அழைத்து பகவான் அவர் குணம் சேர்க்கிறார். நம்ம தவறான வழியிலே நம்ம போறோம். அதாவது நம்ம இதுல ஆணவம் கண்மம் மாயைன்னு சொல்லிட்டு நம்ம சைவ சித்தாந்தம் சொல்லுவாங்க. பாசம், அதுல தவறான நம்ம ஆணவம், நான் அகங்காரம் அகங்காரம் நிறைய இருக்குது. பாசம், லௌகிக விஷயங்கள் மேலே, புலன் மேலே, நமக்கு புலன்கள் காட்டிய வழியிலே நம்ம இஷ்டத்துக்கு போறோம், தவறான வழிகளே. அதாவது நியாயமான வழிக்கு புறம்பாக சொல்லக்கூடிய பக்தர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்படி இருக்கவங்களை எல்லாத்தையும் அவர் இழுத்து என்ன பண்றாரு? இழுத்து பிடிச்சு மறுபடியும் நல்ல வழியில காட்டி, அவருக்கு வழிகாட்டி, பொறுமை, அவ்வளவு பொறுமையா. க்ஷமா மன்னிக்கிறாரு, தமா க்ஷமா தமா, மன்னிக்கிற தன்மை, பொறுமை, பர்சிவரன்ஸ், விடாமுயற்சினால் அப்படியே அவர் தொடர்ந்து நம்ம பரமதயாளோ க்ஷமா சுந்தரா பக்தவத்சலா பக்தாபரா சுவக்தம் மாம் உத்திஷ்ய பகவதக புரக, சரியான வழியிலே தன் பக்தர்கள் எல்லாம் பகவான் இடத்தை கொண்டு சேர்த்துறாரு. பரமதயாளு, திருப்பி திருப்பி சொல்றாரு பாருங்க, பரமதயாளு க்ஷமா சமுத்ரா பக்தவத்சலா. மீண்டும் அதாவது அவர் அத்தனை, அவர் அந்த வாயுதேவர் அத்தனைக்கும் அவர் பொறுமையா இருக்கக்கூடியவர். பக்தாபராசகிருஷ்ணம் தீனம் தூனம் அநாதம் சரணாகதம் ஏனம் உத்தர இது விஜ்ஞாபன கர்த்ரூணாம். பகவான்கிட்ட போய் அவர் இவ்வளவு பண்ணாலும் பகவான்கிட்ட என்ன போய் சொல்றாருன்னா, ஐயோ இந்த குழந்தைகளுக்கு உண்மை தெரியல, இவங்களை எப்படியாவது நீங்க காப்பாற்றணும். தீனம் தூனம் அநாதம், அவங்களுக்கு உண்மை தெரியாது, அவங்களை யாரும் ஹெல்ப்புக்கு ஆளு கிடையாது, அவங்களுக்கு நல்ல வழிகாட்டத்துக்கு ஆளுவில்லை, நீங்க தான் ஒரு அனுகிரகம் சொல்ற. நித்தியமும் வாயு தேவர் நமக்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறார். அது பாருங்க அந்த சொல்ற மாதிரி. ஹே கிருபாலனே, கருணை கடலே, பக்தவத்சலனே, கடவுளே நீங்களே இந்த குழந்தையை காப்பாத்துங்க. கருணா விஷயத்திலும் துக்கத்தை போக்குவனுமாகிய நீ, அநாதை போன்ற இது மாதிரி யாரும் இல்லாதவங்களை காப்பாற்றக்கூட நீ இல்ல. நீ உன் ஆதவரை உன் ஆதரவை உங்ககிட்ட டோட்டலா சரணாகதி பண்றாங்க அவங்க, நீ அவங்களை இப்படியே காப்பாற்ற நமக்காக அவர் பண்றாரு. நம்ம ஒன்றும் பண்றது இல்லை, ஆனா நம்ம செய்யறதாக அவர் சொல்லி பகவான்கிட்ட சொல்லி எப்படியான அந்த பகவானுடைய கருணை நம்ம மேல் விழ வேண்டும் சொல்லி அவருடைய அவ்வளவு கருணை நம்ம மேல, பக்தர்கள் மேலே
அப்பேற்பட்ட அந்த வாயுதேவர் நமக்குள்ளே இருந்து நம்ம எல்லா நம்முடைய செயல்கள் எல்லாம் சேவிக்கிறார் என்பதாக இந்த இடத்துல இருக்கு. அதாவது அந்த வாயுதேவருடைய கருணை எந்த அளவுக்கு இருக்குங்கிறத குருராஜன் இந்த இடத்துல நல்ல எடுத்து சொல்றார். தீனம் தூனம் அநாதம் சரணாகம் ஏனம் உத்தர விதி விஜாபன கர்த்தருணாம். டெய்லி பகவான்கிட்ட நமக்காக அவர் பிரார்த்தனை பண்றார் என்பதாக இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கு அடுத்த ஸ்லோகத்திலிருந்து மீதியை நம்ம பார்க்கலாம். குருவர் ஆக வேண்டாம்.